ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி இன்னைக்கு ஐக்யூவில் எபிசோட் 7 நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடேங்கப்பா பிரமாதம். கிளம்பிட்டாங்களா? இன்னைக்கு நடு ராத்திரி கூட கொஞ்சம் அழகா தான் இருக்கு. போன தடவை லேட்டா தானடா வந்தீங்க ரெண்டு பேரும். இதுல என்ஜாய் பண்றதுக்கு என்ன இருக்கு? பஸ்ல தான் தூங்கி இருப்பீங்கல்ல. இப்ப நீ என்ன சொன்ன? गाइस ஒரு வழியா நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஓ, வந்தாச்சா? ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணிட்டு வந்தார்ல, அவருக்கு முடியலையா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். காலையில எல்லாரையும் சந்திக்கிறோம். கம் ஆன் டீம். தேங்க் யூ. ஐயோ நடு ராத்திரியே இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் முடிச்சு போகிறாங்க. சரி சரி வாங்க எல்லாரும் போலாம். ஹினாட்டாவும் காகியம்மாவும் நிஜமாவே பேசிக்காம தான் இருக்காங்களா? நம்ப முடியலையே. எந்த ரூம்னு சொன்னீங்கன்னா நாங்க அங்க போயிடுவோம். எப்படின்னா எப்படா? நாங்கள் விளையாடும் போதும் ஒருத்தர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஹேய், இங்க ஸ்கை ட்ரீ எங்க இருக்கு? ஸ்கை ட்ரீ அட, அங்க இருக்கே அது டோக்கியோ டவர் தானே? ஏடப்பா, எங்க செல்போன் டவரா? டிரான்ஸ்மிஷன் டவர். என்ன இது? நீ ஐடியில ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் கூட இல்லையா? நான் இதை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஒட்டுமொத்த டோக்கியோவுக்கும் இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் தான் இருக்கு. வேற என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? இப்ப எதுக்கு இதை வச்சு சண்டை போடுறீங்க? அப்ப இது ஒரு வகையான கிராமமா? அது டோக்கியோ டவர் கிடையாது. இந்த தடவை நாம வேற ஸ்கூலுக்கு போக போறோமா? தெரியல. ஆனா சம்மர் கேம்ப் எப்பவும் சின்ஷன்ல தான் இருக்கும். இங்க எல்லா இடமும் நல்லாவும் இருக்கும். ஆனா கொசுத்தொல்லை ஜாஸ்தி. வந்துட்டேன்டா. போதும் வாய் மூடுறியா? நீ கேக்குறது உனக்கே அநியாயமா தெரியல. 2 வாரத்துல எப்படி ஒரு ஆளால வளர முடியும்? 2 மில்லிமீட்டர் நான் வளர்ந்துட்டேனே. எப்படா டெய்லியும் வளருவான்? நமக்குள்ளேயே பிளேயர்ஸ் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பெனால்டிஸ் இல்லாம இந்த தடவை விளையாடி பார்க்கலாம். நோயாசன், நான் பாத்துக்கிறேன். நைஸ் டு see you. இது குயிக்கான சான்ஸ். அவங்க குயிக் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. வர போகுதா? கிட்ட வர போகுதா? கிட்ட வந்துருச்சு. கிட்ட இவன் பண்ண தப்பு தான். சொன்னது. இவங்களுக்குள்ள கனெக்ஷன் இல்லாம என்னத்த பண்றது? கத்துட்டு என்ன மன்னிச்சிரு. சாரி. நான் ஏதோ ஒரு பதட்டத்திலேயே இருக்கேன். பேசுங்கடா எருமைங்களா. பேசினாதான்டா தெரியும். போது என்னால இந்த தப்பை புரிஞ்சுக்க முடியுது. காகியமோட டாஸ்ல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாரு, இந்த வாட்டி ஹைட்டா போயிடுச்சு. அவன் என்னட்ட ரெடியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அவன் சேவ் பண்ணிட்டான். கோல சாமங்க. பார்க்கவே இல்ல. ஹினாட்டா பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்கான். ஹார்லே டான்ஸ் ஆடும். எதுக்காக இவன் எப்படி டாஸ் பண்றான்? பேசி தொடங்கடா. அவன் முடிக்கிறத பாரு. ஹினாட்டா காகியமாவை தவிர இங்க வேற எதுவும் மாறின மாதிரி தெரியல. எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருந்தா ஆயிருக்கும் சார். என்னதான் பண்ணாங்க. பார்க்கலாம். ஆமாம். பரவாயில்ல பரவாயில்ல, விளையாடுங்க விளையாடுங்க. பிளேயர்ஸ்க்கு நடுவுல கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. ஏய், ஆனா ஒன்னும் விளையாட மாட்டாங்க. எல்லாம் ஒன்றா ட்ரைனிங் எடுத்து இருக்கணும். பயங்கரமாக இருக்குது இது. ஏய், என்னடா ஐயையோ. பிராக்டிஸ் பத்தல. ஐயோ எவ்வளோ டிஃபரன்ஸ் மார்க்கு. அவங்க சண்டை நமக்கு சாதகம். எல்லாம் தனித்தனியாக கற்றுக்கினானுங்க, ஒன்றா ஒன்றுமே வரல. ஒரே ஒரு காக்கா மட்டும் உட்கார்ந்த பிரயோஜனம் இல்ல. அங்க இருக்கிற மொத்த காகங்கள் கிளை உடைஞ்சதும் வெவ்வேறு இடத்துக்கு பிரிஞ்சு போய் சாப்பாட்டை தேட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இங்க இருக்கிற பசங்களோட நிலைமையும் அதுதான். இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இவங்க ஸ்கூலோட பேர். ஆனா இவங்களுக்குள்ள போட்டியும் பொறாமையும் இருக்கு தவிர ஒத்துமை இல்லை.
ரொம்ப மோசமா போகுது. ரொம்ப மோசமாயிடும். வாங்களா ஒன்னா இருந்து தொலைங்கடா. சின்சர் இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பெனால்ட்டியா பார்க்காம எக்ஸசைஸா நினைச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ரெடி, கோ. அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இவன் பிளே பாடணும்னு ஆசையாக இருக்குது, ஒன்றும் ஆட மாட்டான். எப்படி சர்வ் பண்ணேன்னு பாத்தியா? இப்படியே மற்றவங்கள பார்த்து வாய் போகுதுன்னா வாயை தானே போகுதுன்னு. சர்வ் அப்புறம் பிளாக் தானே. ஆப்போனன்ட் டீமை முடிக்க சர்வ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்புறம் அது பயங்கரமாகவும் இருக்கணும். ஆப்போனன்ட்டால கவுண்டர் அட்டாக்ல பிளாக் பண்றதுக்கே அவங்க தயங்கணும். சர்வ் அப்புறம் பிளாக்கா? அப்போ உன்ன என்ன முறைக்கிற? போதும் போதும், ஒரு சாப்பாட்டுக்கு அப்படி அடிச்சுப்பீங்க. சூப்பரா தோத்தோம்ல. சூப்பராக பார்த்தோம். நம்ம கோச் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த பெனால்ட்டில நமக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் போய் உகாய்சன் கிட்ட இருந்து டேப் வாங்கிட்டு வந்துடுறேன். வீடியோஸை பார்த்து நாம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம். செம்ம ஐடியா. உங்களுக்காக நான் சர்வ் பண்றேன். சர்வா? அப்ப நானும் பண்ணலாமே. சுகி, நானும் அவ கூட சர்வ் பண்ண போறேன். நீ என்ன வேணா விட நான் குளிச்சுட்டு போய் படுத்து தூங்க போறேன். என்ன சுகி, என்னாச்சு உனக்கு? நீ தனியா பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஏற்கனவே தேவையான அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியாச்சு. அதனால இப்ப பண்றதால எதுவும் மாறிட போறதும் இல்ல. இங்கே தனியாக தான்டா வீணா போயின்னு. ஆனா சரி, அதுவும் கரெக்ட் தான். இல்லை, இங்கே வர்றதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு வந்து சொதப்புனா ஒரு மாதிரியா இருக்கு. எங்களுக்காக சில பிளாக்ஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு எனக்கான பிராக்டிஸ் முடிஞ்சது. அதனால நான் கிளம்புறேன். வேணும்னு பண்ணுறாங்களா தெரிஞ்சு பண்ணுறாங்களா? பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா பிளாக்கர் எங்க கிட்ட இல்லையே. அதான் கூப்பிட்டோம். அதுக்கு உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? இங்க வேற யாரும் இல்ல. இங்க ஒருத்தன் இருக்கான். அவன் கூட பிராக்டிஸ் பண்றது ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறது ஒண்ணுதான். ஏன்னா அவன் முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ண. அவன் அப்படி ஆயிட்டான். இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், என்னால ஜம்ப் பண்ணி பிளாக் பண்ண முடியும். வாய மூடு. இப்ப நீ எங்க கூட பிராக்டிஸ் பண்றதுனால நாளைக்கு மேட்ச்ல உனக்கு தானே ஈஸியா இருக்க போகுது. இவன் ஒண்ணும் சும்மா கிடையாது. எல்லாம் மிக்சடாக பண்ணிக்கிறானுங்க, வெவ்வேறு டீமே இல்லை. தெரிஞ்சுக்க, இது உனக்கு ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும். இவனுக்கு இருக்கிற இடம் பத்தாதுன்னு டாப் 3ல ஒருத்தன வரணுமா? அப்படியா? அதுக்கு எங்கடா என்ன விடுறீங்க? விடவே மாட்டீங்களா? உன்னோட பொசிஷன் மிடில் பிளாக்கர். மேட்ச்ல நாங்க மிடில் ஸ்பைக்கர்ஸ்க்கு தான் நிறைய சான்ஸ் கொடுப்போம். தன்மானத்தை தூண்டி விட்டான், வந்தான். யார் யாரை எப்படி யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. Practice பண்ணணும். நான் விடவே கூடாது. இந்த வாட்டி நான் சொதப்புனா அவ்வளவுதான். டீமை விட்டு போக வேண்டியதான். ஏதாவது ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அட, என்னாச்சு இவளுக்கு வித்தியாசமா நடந்துக்கிறா? ஓகே. அவதான் கட்டாகிறான். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அவன் பார்க்கவே இல்லை. One more. One more time. Move பண்ணு. Straight attack. ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்காத. இப்போ பாரு. எத்தனை தடவையில வெறும் ஒண்ணே ஒண்ணு தான் போயிருக்கேன். வாயை மூடு. சரி, ஓகே. இப்போ இத ரெண்டு ஆக்கலாமா? அவனை சொல்லல, என்ன சொன்ன? செத்துட்டானா? சரியா? ரெண்டு பேர் இருக்கும். இதையும் மிஸ் பண்ணா தப்பாகும். பார்த்துட்டான். அடச்சா. என்ன தம்பி
இப்படிதான் இவனும் இருக்கணும். கழட்டி வச்சுட்டு விளையாடலாமே. புக்கு படிக்கும் போது போட்டுக்க, விளையாடும் போது இருக்கு. உனக்கு மசில்ஸ் பெருசா இல்ல, அட்டாக் ரொம்ப வீக்கா இருக்கு. ஐயோ அநியாயத்துக்கு தோன்றானே. நான் வளர்ந்து வர பையன் தானே, அதனாலதான் இப்படி வீக்கா இருக்கேன். இப்பதான் புதுசா ஜிம்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இனி போக போக டைட்டா சூப்பர் ஆயிடுவேன். டைட்டா சூப். ஆளுதான் பார்க்க நல்லா வளர்ந்துருக்கான், ஆனா சின்ன பையன் மாதிரி பேசுறான். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வளர்றதுக்கு என்கிட்ட ஒரு டிப்ஸ் இருக்கு, அது வேணா தரேன். உங்களோட டிப்பெல்லாம் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இன்னும் சொல்ல போனா நான் அப்புறம் ஹினாட்டாலாம் நேச்சுரலாவே டேலண்ட் இருக்க பசங்க. ஆனால் இவங்க 3 பேர் தான் குழந்த பசங்க. இன்னும் அடிச்சுன்னுக்கிறானுங்க சின்ன பிள்ளை தரமா. பிராக்டிஸ் பண்றீங்களா? நான் வர ப்ளாக் பண்ண வரட்டுமா? சொல்லுங்க. ஏன் நிஜமே செத்துட்டானா இருக்கியாடா? ஆமாம். சரி நான் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு தான் பிராக்டிஸ் பண்ண ஆள் வந்தாச்சுல. அத நீ சொல்லாத. என்ன பண்ணணும்? அவனுக்கு விருப்பம் இல்லாம போகட்டும், விடு, நம்மளே பாத்துக்கலாம். என்னப்பா ஆச்சு? கிடைச்ச ஒருத்தனும் போயிட்டானா? என்ன பிராக்டிஸ் பண்ணலாமா கிளம்பலாமா? இல்ல, நம்ம பண்ணிதான் ஆகணும். சரி வா. அவன் சொன்னது கரெக்ட் தான். கரா சொன்னோல, அந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். ஆனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ இல்ல, பட் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்றான். அந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன சொல்லிட்டு போனா தெரியும்ல, நேச்சுரல் டேலண்டா. அவங்க நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. அவங்க எல்லாரும் வேற லெவல் ரேஞ்சுக்கு போகணும்னு பாக்குறாங்க. அடச்சே. மேட்ச் டைம்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஒன் மோர். இந்த தடவை கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கட்டும், ஓகேவா? அப்படியா? அடுத்த வாட்டி ஒரு டெம்போ டவுன் பண்ணிக்கிறேன். ரெடியா? மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு நான் ஏன் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்க கூடாது? அப்பா என் மனசுலாம் இப்போ ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா குழப்பம்? எங்கேருந்துடா உங்களை ஈகோ வருது? ஏய் நிசினோயா, உனக்கு தான் வயிறு பெருசு, எனக்கு எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க? ஒருத்தனே வராங்க. ஜெய் பிகில் பார்க்குற மாதிரி இது. Hey guys, உங்களுக்காக எங்க parents எல்லாம் watermelons கொடுத்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு practice பண்ணுங்க. எனக்கு இன்னொன்று கிடைக்குமா? கண்டிப்பா. தேங்க்ஸ். அட, என்னடி உனக்கு ஒரு slice போதுமா? அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரே நேரத்துல நான் இதை மொத்தமா சாப்பிட்டேன்னா என் வயிறு வலிக்கும். சாரி guys, உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா? என்ன விஷயம்? ஆக்சுவலா நேத்து உங்க டீம்ல கண்ணாடி போட்டிருக்கிற பையனை நாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். நிஜமாவா? சுகேஷுமா பிராக்டிஸ்க்கு வார்ன் பண்றான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, நீ அதுக்கு என்ன சொன்ன? நீயும் அந்த சின்ன பையன் இனாட்டா இருக்கிற வரைக்கும் உங்க டீம் ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு காலையில இருந்து அந்த சுக்கிசியமா ரொம்ப சோகமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஹினாட்டாவும் அது மாதிரி பிரபலமாக தான் போறான். எனக்கும் அவனுக்கும் இது வரைக்கும் பிரச்சனை வராம இருந்ததே இல்லை. ஏதாவது ரூபத்துல ஒவ்வொரு பிரச்சனை எங்களுக்குள்ள வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதை சமாளிக்கிறது தான் எங்க வேலை. அட கிட்டத்தட்ட நீ டப்பிங் தப்பு மாதிரி தான் இருக்குது எனக்கு. By the way, ஆ training camp matchல ஒருத்தன் பேர் விடுபட்ட மாதிரி இருக்கு. சுகிஷிமா கரிசனாக்காக விளையாட வரான் இல்லையா? கண்டிப்பா வரான். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க? என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? அவன் உன்னை விட வயசுல பெரியவன். மரியாதை கொடு. வயசுல பெரியவனா? ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. இல்ல, கரிசனால நான் படிக்கும்போது எனக்கு அவனை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அந்த பேர்ல வேற யாராவது இருந்திருப்பாங்க. அப்படியா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. அந்த உயரமா இருக்க பையன் பேரு தானே சுகிஷிமா? என்னது? சுகிசிமா பெரியவனா? அது எனக்கு சரியா தெரியல. அவனை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. கூட இருக்கவனை பற்றி ஒன்றும் தெரியல. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. அதான் டீம் எப்படி இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம்.
சிலதற்கு கூட நல்லா பண்ணானுங்க. எடுத்த அப்புறம் தான் ரொம்ப இப்படி போய் மேட்ச் நின்னா என்ன ஆகுறது? ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளியே தான். யமகுச்சி, உன்னோட சர்வ் முன்னாடி பண்ணதை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நானும் என்னோட சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆசுமானி, நான் உன்னை சொன்ன கோச்சிக்க மாட்டியே. என்னன்னு சொல்லு. உன் டேலண்ட் குறைஞ்சு பயம் அதிகமான மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல 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 இல்ல, இதை நான் பெருசா எடுத்துக்கல, அவ்வளவுதான். ஹினாட்டா இப்பயும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் ஸ்டேட்டலுக்காக போராடுற மாதிரி தெரியுது. அது என்னமோ உண்மைதான். சில நேரங்கள் வரும்போது சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு பின்னாடியோ இல்ல புதுசாவோ யார் வந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. இவ்வளவு அலட்சியமா இருக்காத. உனக்கு பின்னாடி வரவங்க உன்னை ஏறி மெரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, ஸ்பைக்ல அவன் என் அளவுக்கு உயரமா குதிக்கிறதுல எந்த விஷயமும் இல்லை. நாம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கலாம். அதே சமயத்துல பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு, பாயிண்ட்ஸும் இருக்கு. அதுதான் எல்லாத்த விட முன்னாடி வரும். அதுலலாம் ஹினாட்டா ஒரு குழந்தை மாதிரி. அப்படி பார்த்தா இப்பதான் அவன் பிறந்திருக்கான், இன்னும் வளரணும் அப்படி நிறைய இருக்கு. ஆனா அந்த பொடியங்கிட்டலாம் நான் கண்டிப்பா தோற்கவே மாட்டேன். ஏன் சொல்லிட்டு போனாரு எல்லாமே டவுட் ஆகுது. நீதான் ஜம்ப் பண்றல, அப்புறம் நான் எதுக்கு பண்ணணும்? ஏன்டா இவன் இப்படி இருக்காங்க பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக வருது. அவன் சீரியஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. இப்பெல்லாம் சுகிஷிமா கொஞ்சம் பொசிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியும். டீமே அப்படிதான் இருக்கு. கொடுக்க மாட்டேன். ஆனால் இவன் ஆரம்பத்துலேருந்து அப்படி ரொம்ப இதாக இருக்கான். மொத்தம் கொஞ்சம் கொஞ்சம் மாறினாங்க. கான்சென்ட்ரேஷனை பார்க்கும்போது அந்த பேஷன் சீனியர்ஸ் மட்டும்தான் அப்படியே இருக்கிறானுங்க. நல்லா விளையாடுற பசங்க தான் எனக்கு தேவைப்படுறாங்க. இவன் டீமுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா இவன மாதிரி ஸ்ட்ராங்கான பிளாக்கர் டீம்ல கிடையாது. இவனால டிஃபென்ஸ் லெவல் கொஞ்சம் இவன் எல்லாமே இருக்க முடியல, இருந்தாலும் தள்ள பண்றான். எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்காங்க. அப்படி சொல்லாத, முன்ன விட இப்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்காங்கன்னு சொல்ல. ஏதோ ஒரு விஷயத்தால இவங்க பயந்துருக்காங்க. அன்னைக்கு நடந்த மேட்ச் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு சில பசங்களுக்கு நல்ல அடி. அது லெஃப்ட்ல தான் போகுது. நம்பர் 1. கொஞ்சம் ஷார்ட்டா போயிடுச்சு. ஐயோ டேய், என்னடா இது எனக்கானது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில பிளேயர்ஸால, அதுவும் சீனியர் பிளேயர்ஸால அவங்க டீம் கொஞ்சம் ஒத்துழைப்போடு இருக்கு. அதான் தேர்ட் இயர் அப்படியே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் தான். டீம் ஈஸியா தட்டிட்டு போயிடுது. இவனோட கோல்ல ரொம்ப தெளிவா இருக்கான். கரசனோட ஏஸ் ஆகணும்னு. இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன தந்த பரவாயில்ல, பொறுமையாக விளாட்றான் போல. அவ்வளோதான். தான் மட்டுமா இல்லைன்னு நினச்சா முடிஞ்சுக்கும். எனக்கு ஒன்றும் ஆகல. நீ முன்னாடி போயிட்டே இரு. இன்னும் ஒழுங்கா சாப்பிட்றான்னு கூட தெரியல. நீ பின்னாடி வா. திரும்ப பிராக்டிஸ் பண்ண போறேன். இந்த பையன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. சுகிஷிமாவை சொல்றியா? அவனே தான். நானும் கொஞ்ச நாளா அந்த பையனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சில ஜென்மங்க அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு குத்து விட்டால தெரிய போகுது. இப்ப எதுக்கு இந்த மாதிரி கத்துற? அது வந்து ஹைட்டா இருக்கிற பசங்க தான் சுத்த வேஸ்ட். எல்லாருமே திருட்டு பசங்க. அடடா. டேய், நாளைக்குண்ணா. இன்னைக்கு எங்களுக்கு பிராக்டிஸ்க்கு உதவி பண்றியா? என்ன மன்னிச்சிடுங்க, என்னால முடியாது. நிஜமாவா? ப்ரோ, நீ நட்டா போய் ப்ரெஸ் பண்ணலாம். என்னாச்சு உனக்கு? அந்த டீமோட ஏஸ் கூப்பிடுறான், நீ போக மாட்டேங்கிற. என்னால முடியாது. ஏன் சந்தர்ப்பத்தை கெடுத்துக்கிற? வேஸ்ட் பண்ணாத. வாயை மூடிட்டு போறியா? என் ஸ்டாமினா லெவல் குறைஞ்சிருச்சு, நான் போய் தூங்க போறேன். என்னாச்சு உனக்கு? இந்த சுகிஷிமாக்கு என்னதான் ஆச்சு? எங்கெல்லாம் விட்டுட்டான், அவனை மட்டும் கூப்பிடுறான். ஆனா அவன் போக மாட்டேங்கிறான், திமிரு காட்டுறான். அவனுக்கு பதிலா நான் வேணா வரேன். என்னடா? ஒரு நிமிஷம். இப்ப நீ சுகிஷிமா கிட்ட என்ன பேசுன? நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். காகியமாவும் உன் கூட சேர்ந்து விளையாட ஆசைப்படுறேன்.
அவனுக்கு என்ன சொன்னீங்க? விஷயமா சொன்ன பதிலே உனக்கு சொல்லட்டுமா? நான் இன்னைக்கான பிராக்டிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால என்னால முடியல. இந்த உயரமா இருக்கிற பசங்களுக்கு திமிரு ஜாஸ்தி. நான் மட்டும் உயரமா இருந்திருந்தேன், அவனுக்கு கூப்பிடாம நானே போய் விளையாடி இருப்பேன். இப்பெல்லாம் நம்ம பசங்களை அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கராசனோ விட்டு வெளியே போக பார்க்கறான்னு நினைக்கிறேன். யமாகுச்சி, சுகிஷிமாவை நீ ஏதாவது சொன்னியா என்ன? அப்படிதான் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்காங்க. எனக்கு இந்த டப்பிங் நம்பி என்ன பேசுறதுன்னு தெரியல. எது கரெக்ட் எது தப்புன்னு ஒரு குழப்பம். இப்போ சீன் வைஸ் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன வரைக்கும் சொல்கிறேன். டீம் வந்து என்ன சொல் பழைய மாதிரி இல்லைங்க. ஆனால் அது பார்க்குறப்பயே தெரியுது. ஏன்னா ஒன்று கூட ஜெயிக்கல. இதெல்லாம் இவங்கள சப்பையாக ஆடுறது. ஆமாம், இதெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது, இப்போ சுத்தமாக கனெக்ஷனே இல்லைன்றது தான் அது காட்டுது. தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஓகே. அது ஒற்றுமையாக சேர்ந்து என்ன நடந்திருக்கு, என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு டீமுக்கு காட்டணும் இல்லையா? அது இல்லவே இல்லை. இப்போ காகியமாவும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணால் என்னட்டாவும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணால், பட் இவங்க 2 பேர் சேர்ந்தால் தானே என்ன பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். கனெக்ஷனே இல்லாமல் நான் நல்லா பண்ணிட்டேன் நீ நல்லா பண்ணிட்டேன்னா தனித்தனியாக தான் ஆடிட்டு இருக்கணும். டீம் ஒர்க் பண்ணால் தானே இங்கே வின் பண்ணுறதுக்கு. அது இங்கே சுத்தமாக இல்லை கனெக்ஷன். அவங்க 2 பேர் வர்றாங்கன்னா இங்கே டீமில் அதுக்கு மேலே இருக்கானுங்க. தேர்ட் இயர் மட்டும்தாங்க அந்த 3-4 பேர் ஒற்றுமை எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட மாற்றமே இல்லை. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த குழப்பம் இருக்கு பாருங்க, இது அப்படியே தான் இருக்குது. இது எப்படா கிளியர் ஆகும்னு தோணுது. நான் வந்து இன்ட்ரோ சாங் ஓடும்போது பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கனெக்ஷன் இல்லைன்னா என்னம்மா, எல்லாருக்கும் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு, எது எப்படி வந்தாலும் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கனெக்ட் இல்லைனாலும் அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அடிச்சிருவாங்கன்ட்டு நான் பெருமையாக பேசிட்டு இருந்தேன். இவங்க வந்து அது எப்படிமா முடியும் கனெக்ட் இல்லாமல் அப்படின்ட்டு, நான் முடியும் நீ வேணா பாரு நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசினா கடைசியில் இவங்க சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக நடந்துச்சு. நான் கொஞ்சம் நம்பினேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து கான்டாக்ட் கூட தேவையில்லை, அந்த பால் வரதை வச்சு அந்த பிளானிங் வச்சு இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் அது சுத்தமாக நடக்கலை. ரொம்ப ரொம்ப சொதப்புனாங்க, அநியாயத்துக்கு சொதப்புனாங்க. அது ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. எனக்கு என்ன கோச் தான் சில இடத்துல கடுப்பாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஒரு கோச்சுக்கு தான் தெரியும் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஒரு டீமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவர் எப்படி இருக்காரு, அந்த சிட்டி ரோபோ மாதிரி இருக்காரு. போடுனா போட்டுருவாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்து பெரியவர் சொன்னார் இந்த மாதிரி 3 டெம்போ இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே டெம்போ அந்த இது விஷயத்துக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு ஒரு பாட்டுக்கு வந்துட்டார். அதை டீமாக விளையாட வைக்கணும், ஒன்றா சேர்த்து இதெல்லாம் சொல்லணும், உட்கார வச்சு பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு தானே தெரியணும். அதுவுமே எனக்கு பண்ண மாதிரியே தெரியல. அதெல்லாம் அவரோட வேலை தான். இங்கே ஒரு டீம் நல்லா போகணும் வரணும்னா கோச்சுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர் அதை பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுது அவரை பார்த்தா. அவரை தவிர்த்து வேற ஏதாவது மாற்றி போட்டுடலாமா கூட எனக்கு தோணுது. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. பட் இந்த பிளே வைஸ் இந்த ஒரு கோச்சா அவர் எனக்கு அந்த மாதிரி பெருசாக தெரியவே இல்லை. அவர் இப்போ அவருடைய கடமையை அவர் செஞ்சுட்டாரு. இதுக்கு மேலே நீங்கள் தான்டா போகணும். நீங்களா என்ன குழந்தைங்களா உங்களுக்கு தட்டி நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நான் சொல்லிக் கொடுக்கறதே பெருசுன்ற அந்த இதில் இருக்காரா என்னன்றது இல்லை. சும்மா அதட்டிகிட்டே இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தாலும் இது என்ன சொல்ற கிளாஷ் தான்ன்றதுனால நீங்களா அடிச்சு நீங்களா பிடிச்சி உங்களோட தப்பு தப்பு இல்லைல்ல. அது அப்படி ஒரு பிளேல பண்ணவே முடியாது. கோச்னா உங்க வேலை என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கண்ட்ரோலை வச்சிருக்கணும். இப்போ மற்ற கோச்லாம் பாருங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்களும் அதுபடி ஏற்றுட்டு இப்போ ஒரு பயம் இருக்கும் ஒரு கோச் மேலே. இவங்களுக்கு யாரும் அதுவும் இல்லையா, சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஈகோ கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பயம் இல்லை, யார் நினச்சும் பயம் இல்லை, அவங்க போக்கிலே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கையில் விட்டுட்டா அப்புறம் கோச் இருக்கு, இவர் அதை எடுத்து பண்ணணும்ல. அவரு மௌனத்திலேயே சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அது எப்படி முடியும்ன்றது தெரியல. அது என்ன சொல்றது, இவங்களும் குழந்தைத்தனமா நடந்துக்கிறது தான் இன்னும் வேடா இருக்கு. குழந்தைங்களா நீங்கள் இப்போ தான் என்ன ஜூனியர் ஸ்கூல்லேருந்து வந்துக்கிறீங்களா, அந்த மாதிரி இது படிச்சுக்கிறது. நீங்களாம் தேர்ட் இயர் எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒரு டீமாக இங்கே வந்திருக்கோம், மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், டோர்னமெண்ட்டுக்கு போக போகிறீங்க. இந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸில் எப்படி சொதப்பிட்டு இருக்கணும், அது ஆப்போசிட்டுக்கிட்ட. அப்போ அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க, எவ்வளோ லோவாக பார்ப்பாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்கமோ அப்படியே முறுக்கேறுது ஒரு ஒருத்தனுக்கும். ஆனால் அங்கே காட்டுறப்ப திரும்ப அதே தான். ஸோ நம்ம டீமாக இருக்கணும். இப்போது இனாட்டா வந்து இப்போ அவர் ஏஸ் பிளேயர் வந்தார் நின்னான், அவ்வளோதான். பால் அவங்கவுங்கள்ட்ட வருதோ அவங்கவுங்க விளையாடினா போதும். அப்பயும் நான் முந்தினு போய் விளையாடுவேன், இல்லை நான் விளையாடாமல் இருப்பேன்ற இந்த 2 இதுவும் விட்டுட்டு ஈகோ விட்டுட்டு நின்னா முடிஞ்சு போச்சு. அப்படிதான் இருந்துச்சு, சின்ன சின்ன ஈகோவாக இருந்துச்சு. இப்போ வளர்ந்து ரொம்ப பெருசாக நிற்கிற மாதிரி இருக்குது. இருக்க எல்லாம் குழந்தையா போயின்னுக்கிறானுங்க, மெச்சூர் ஆகுங்கடானா. அதுதான் கடுப்பாகுது. பட் பசங்க சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு கோச் இங்கே பாருங்க, இந்த சண்டை ஈகோலாம் வெளியே வச்சுக்கோங்க, எங்கள் ஸ்போர்ட்ஸ்னால் எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்ட் இருந்தால் அவங்க இது செய்யவே மாட்டாங்க. எனக்கு திரும்ப கோச் மேலே தான் கோவம் வந்துக்கிட்டே இருக்கு. அவர் தான் சரியாக பண்ணாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு. அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கு, நான் எங்கே அதட்டினா எல்லாம் போயிடுவானுங்களோன்ற பயத்தில் அவர் இருக்காரோ. ஏன்னா அப்படிதான் இருக்குது மைண்ட் செட்டு. ஒருத்தனை பார்த்தா நான் கிளம்பிடுறேன், இந்த டீம் பிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் நம்ம வேற அதட்டினா எல்லாம் கிளம்பிடுவானுங்களோன்றதுனால அமைதியாக போகலான்னு பார்க்குறாருன்னு தோணுது. பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்கூல் நேமும் இருக்குது, கரோசனா அப்படின்னு ஒரு பேர் வேற இருக்குது. ஸோ அதை காப்பாற்றுற பொறுப்பும் பசங்கள்கிட்ட இருக்குல்ல. அசால்ட்டாக வந்துட்டு அவங்க பேர் பாருங்கள், எல்லார் மைண்ட்லையும் எப்படி கரோசனாவா அப்படின்னு ஒரு இது இருக்குது.
அது மாற்றணும்ல. அந்த ஒரு இதே இல்லை அவங்கக்கிட்ட, அந்த ஃபோர்ஸே இல்லை யாருக்கிட்டையுமே. எனக்கு இப்போ ஆப்போசிட் அவங்க டீம்லாம் பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்குது. அவனுங்களாம் பாருங்க, ஆப்போனன்ட் டீமு இந்த டீமுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாம் ஒன்றா வாங்கடா விளையாடலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஏன் டிப்ஸ் உனக்கு தெரியும் டிப்ஸு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆடா விளையாடலான்ட்டு சகஜமாக தான் இருக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணலாம், மிங்கிள் ஆகிக்கலான்ட்டு எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம டீமில் நம்ம டீமுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அதுதான் இன்னும் காண்டாகுது. அவங்களாம் பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்குது. அது பார்த்துமே அவங்களுக்கு தெரியலன்றது தான் இன்னும் காண்டாகுது. எனக்கு அந்த கண்ணாடிக்காரன் ரொம்ப கோவம் வருது. அட்லீஸ்ட் அவன் பிடிக்கலையா தயவுசெய்து போயிடுன்ற மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆக மாட்றாங்க, பேசவும் மாட்டேங்கிறான். ஒரு ஒத்து வரணும்ல. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் மட்டும்தாங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சமாவது நடுவில் சேஞ்ச் கூட ஆகலை அவன். சில டைம் சூப்பராக வந்து ப்ளேலாம் பண்ணால் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காணும், அப்படியே போயிட்டான். ஒரு கேம்னு வரும்போது எனக்கு அப்பப்போ வந்து மைண்ட் நல்லாயிருக்கும், நல்லா விளையாடுவேன். அதுக்கப்புறம் இருக்காது, நான் சொதப்புவேன் அப்படின்னா அது எப்படி டீமும் ஒர்க் அவுட் ஆகும்? அந்த ஒரு இதுவே இல்லை அவனுக்கு. ஆனால் அந்த மாதிரி பிளாக்கர் கிடையாது கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோ ஹைட்டாக நம்ம டீமில் ஒரே வார்த்தை தான். அவன் தான் இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்குள்ள எருவம் ஆடுமே வாழ்ந்துக்கிறதுங்க. இங்கே நம்ம டீமுக்கு அவன் ஒரே வார்த்தை தான் இருக்கிறான். அது வேஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு பயங்கரமாக உங்களுக்குள்ள ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஒன்று இருக்கீங்க, நீங்கள் இதுதான் உங்களுக்கு இதுதான் சொல்லி வச்சுருக்காங்க. அது எப்படி வேஸ்ட் பண்ணலாம்? அந்த ஒரு இதுக்கு சின்சியரிட்டி கூட இல்லாமல் என்னத்துக்கு வரீங்கன்னு இருக்கு. நீ கோச்சா போயிடுற அந்த டீமுக்கு அழக்கலாம். எனக்கு இந்த புது குட்டி மேனேஜர் போது நீ போயிருந்தேன்னு வச்சுக்க ஆயிருக்கும் அப்படி தோணுது எனக்கு. என்னன்னா இப்போ அந்த இரும்பு திரை பிளாக்கர் இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி நம்ம டீமில் இவன் இருப்பான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இவனுக்கு வரும் அப்படின்லாம். இவன் இருக்க லோவாக போகிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.